2 முகங்களை உடையவன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களிலே மிக கெட்டவன் 2 முகங்களை உடையவன் என்று சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க என்றால், யதி ஹாஉலாஇ பிவஜ்ஹின், இவர்களோடு ஒரு முகத்தில் வருவான், வஹாஉலாஇ பிவஜ்ஹ், இவர்களோடு வரும்போது இன்னும் ஒரு முகம். என்ன செய்யறது? ஒரு ஆளை சந்திக்கக்குள்ள அவர்கிட்ட போய் நல்லவராக காட்டுறது, அவர்கிட்ட இவரை பத்தி போட்டு கொடுக்கிறது, இப்படி எல்லாம் செய்யறது. மறுபடியும் அவர்கிட்ட போனால் இவரை பத்தி பேசுறது. இந்த அட்டிடியூட், இந்த மனப்பாங்கு யாரிடம் இருக்கிறதோ, இருக்கு நிறைய பேர்கிட்ட, அது ஒவ்வொருவருக்கும் தெரியும். நான் இந்த டைப்பான மனிதனா என்பது அவரவருக்கு தெரியும். ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு முகம். இஸ்லாம் என்ன எதிர்பார்க்கிறது என்றால், எல்லார்ட்டையும் ஒரு முகத்தோடு இருக்கிற, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, அதாவது வெளிப்படையாக இருக்கக்கூடிய மனிதர்களை தான் இஸ்லாம் விரும்புகிறது. அப்படி மனிதர்களை உருவாக்குவதற்கு தான் இஸ்லாம் முயற்சி செய்கிறது. இது இல்லாம 2 முகம், இங்க ஒரு முகம் அங்க ஒரு முகம். இங்க வந்து என்ன பார்த்து சலாம் சொல்லி மஷா அல்லாஹ் எப்படி ஷேகாத்து இது என்ன ஃபுல்லா பாராட்டி என்னுடைய பணிகளை எல்லாம் அப்படி மெச்சிட்டு போறது. பிறகு எனக்கு பிடிக்காத ஒருவர்கிட்ட போய் அவன் பச்சை கண்டன், அவனு தெரியாம கிடக்கு, இப்படி சொல்றது. இவர் தான் அவர். இந்த அட்டிடியூட், இந்த ஸ்டைல், இந்த மனப்பாங்கு உங்களில் யாரிடம் இருக்கிறதோ நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை பற்றி சொல்கிறார்கள், நீங்கள் மிக கெட்ட மனிதர் என்று. உண்மையிலேயே இப்படிப்பட்டவர்கள் முனாஃபிக்குகளுடைய தன்மை கொண்டவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலைக்கு நாம் போய்விடக் கூடாது. மௌத் இருக்கிறது. நம்ம நினைக்க கூடாது முபாரக் மதனியை பற்றி அவரிடம் போய் புகழ்ந்து விட்டு இன்னும் ஒருவரிடம் போய் நான் இகழ்ந்து கேவலமாக பேசுகிற போது அவருக்கு தெரியாதுதானே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மலக்குகள் பதிகிறார்கள். ரப்புல் ஆலமீன் தன்னை அடையாளப்படுத்தும் போது சமீஅ, அவன் தெளிவாக கேட்பவன் என்று அடையாளப்படுத்துகிறான். பசீர், தெளிவாக பார்ப்பவன் என்று அடையாளப்படுத்துகிறான். எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ஜட்ஜ் பண்ண போவது அவன். நாம் எல்லோரும் நம்பி இருப்பது மறுமையை. இந்த உலகம் உண்மை இல்லை என்பதில் நாம் உறுதியாக இருப்பதனால் தான் இந்த இடத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த உலகம் அழிந்துவிடும். இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம எப்ப மௌத்தாகும் என்பது நமக்கே தெரியாது. இருந்தாலும் நாம் ஒரு 60-70 வருடம் தான் மேக்சிமம் இருப்போம் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்போம் என்பதை உறுதியாக நம்புகிறவர்கள். அந்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் மலக்குகளை வைத்து எழுத வைத்திருக்கிறான். நாளை மறுமையிலே நம்முடைய வாய்க்கு முத்திரையிட்டு விட்டு நம்முடைய கைகளையும் கால்களையும் பேசச் செய்வான் என்று குர்ஆனிலே அவன் குறிப்பிடுகிறான். எனவே நாம் இந்த துல் வஜ்ஹைனாக, 2 முகத்தை உடைய, டபுள் ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்கள், அந்த நிலைப்பாடு உள்ளவர்களாக இருந்தால் தௌபா செய்யுங்க, துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த முனாஃபிக்குடைய பண்பு ஏன் என்னிடம் இருக்கிறது, இது போக வேண்டும், யா அல்லாஹ் என்னை பாதுகாரு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள்.